இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்திய குடிமக்களுக்கான மிகவும் முக்கியமான ஆவணமாக ஆதார் கார்டு தற்போது இருந்து வருகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை நகலை பயன்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறப்பட்டுள்ளது. ஆதார் கார்டு நகல் பயன்படுத்துவதன் மூலம் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. அதை தடுக்க ஆதார் கார்டு நகலை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். ஆதார் கார்டு நகலை பயன்படுத்துவது ஆதார் சட்ட விதிகளுக்கு புறம்பானது என்று கருதப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து கூறியுள்ள இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரி புவனேஷ்குமார், விடுதிகள் உள்ளிட்ட இடத்தில் ஆதார் சரிபார்ப்பை பயன்படுத்தும் அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் புதிய வெரிஃபிகேஷன் தொழில்நுட்பத்திற்கு நியூ வெரிஃபிகேஷன் டெக்னாலஜிக்கு மாற வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த புதிய அமைப்பு ஆதார் மொபைல் செயலிலிருந்து QR கோட் ஸ்கேன் செய்வதன் மூலம் வெரிஃபிகேஷன் செய்ய முடியும். இந்த புதிய விதி விரைவில் அமலுக்கு வர உள்ளது. இது தற்போது நடைமுறையில் உள்ள ஆதார் நகல் சரிபார்ப்பு முறையை முற்றிலுமாக அகற்றிவிடும் என்று அவர் கூறியுள்ளார். இது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா ஆதார் ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த QR கோட் ஆப்ஷன் வந்து என்ரோல் பண்ணிருக்காங்க. இதன் மூலமாக உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த QR கோடில் இருக்கும். அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவே எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. விரைவில் வந்து இது நடைமுறைக்கு வர உள்ளது. ஆதார் கார்டுக்கான மொபைல் ஆப்பில் இந்த ஆப்ஷன் என்ரோல் பண்ணிருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஆதார் பீட்டான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஆதார்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது மொபைல் ஆப் ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 MB தான் இருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 MB தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே வந்து சில பெர்மிஷன்லாம் கேட்கும். அதெல்லாம் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா வார்ம் வெல்கம் இந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த ஆப் பற்றி இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு என்டர் ஆதார் நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐ எம் ரெடி வித் மை ஆதார்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்த உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி பாலிசின்னு வரும். அதில் ரீட் பண்ணி பார்த்துட்டு அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP வரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சென்ட் OTPன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். செட்டிங் அப் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லி வரும். சென்ட் SMSன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் ஆன பிறகு இந்த மாதிரி 2 டிக் மார்க் வரும். அடுத்ததாக கன்யூ டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ்க்கு நேராக வச்சு உங்களோட ஐ பிளிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக வச்சு பிளிங்க் பண்ணுங்கள். வெரிஃபை ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வெரிஃபை ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டிங் யுவர் ஆதார் ரெடின்னு சொல்லிட்டு ஃபெச்சிங் டீட்டெயில்ஸ் வரும். ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தோன்னே நீங்கள் 6 டிஜிட் பின் நம்பர் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மறுபடியும் க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே உங்களுடைய நேம் வந்துடும். டாப்லேயே ஸ்கிப் கைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இருக்கும். உங்களோட ஐடி ஆக்டிவ்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் எப்படி உங்களோட நேம் இருக்கும், நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், உங்கள் ஆதார் நம்பர் எல்லாமே இருக்கும். அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் ஃபஸ்ட் உடனே மை ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் மை கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண நினச்சிங்கன்னா மை ஆதார் அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நாட் ஆப்ஷன் ஷோ ஆகும். இதே மொபைல் நம்பர் அப்டேட், அட்ரஸ் அப்டேட், நேம் அப்டேட், இமெயில் ஐடி அப்டேட் சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தற்போது வந்து நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எனபிள் பண்ணிருக்காங்க. மொபைல் நம்பர் அப்டேட் கொடுத்தீங்கன்னா 30 டேஸ்க்குள்ளே அப்டேட் ஆகிடும். 75 rupees அமௌண்ட் பே பண்ணு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும். நியூ மொபைல் நம்பர் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நியூ மொபைல் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணிங்க. ஓல்டு மொபைல் நம்பர் ஷோ ஆகும். சேவ் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேஸ் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதன் பிறகு 75 rupees நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு 24 ஹவர்ஸ்லேயே மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடும். அடுத்ததாக தற்போது வந்து மை கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் எனபிள் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு QR கோடு வந்து ஆதார்னு சொல்லி ஷோ ஆகும். இதில் உங்களோட நேம் இருக்கும். இதை ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. இதை நீங்கள் ஷேர் பண்ணி பயன்படுத்தி கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு தேவைப்படுற இடத்துல இந்த QR கோடு வந்து நீங்கள் ஷோ பண்ணாலே அது ஸ்கேன் பண்ணால் வந்து உங்கள் ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகிடும். இதுதான் தற்போது வந்து இந்த மொபைல் ஆப்பில் புதிதாக அறிமுகப்படுத்திய ஆப்ஷன். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப் மூலமாகவே ஆதார் சம்மந்தப்பட்ட அனைத்து சேவைகளும் கொண்டு வரப்பட இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.